நம்ம சேனலில் நிறைய விதமான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நான் ஃப்ரைடே ரொட்டீன் அப்படின்னு நான் போட்டதே கிடையாது. சம்மர் வெக்கேஷன் பசங்க எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. என் பொண்ணுக்கும் அப்படி தான் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால வீட்லேயே இருக்கா. வாரத்தில் ஒரு 2 நாள் காலேஜுக்கு போகிறா. எல்லாரும் வீட்லேயே இருக்கிறதுனால லேட்டாக எந்திரிச்சாலே போதும். ஆனால் அப்படி எந்திரிச்சா நம்மளோட வேலை சீக்கிரமாகவே முடியறதில்ல. வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவாங்க, லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல நாமளும் தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி வீட்டு வேலையும் சீக்கிரமா முடியணும். அதனால நான் எப்படி என்னோட வீட்டு வேலைய பிளான் பண்ணி பண்றேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். என் பேர் மஞ்சு. பெங்களூர்ல இருந்து இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே நார்மல் டேஸ்ல இந்த சம்மர்ல என்னோட வேலைகள் இப்படி தான் இருக்கும். முக்கியமா ஃப்ரைடே என்னோட வேலை சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி எல்லாம் வேலை செய்றேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கோவில்ல லெமன் விளக்கு போட்டுட்டு இருந்தேன். தலை சுத்தல் வந்ததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 வாரம் ஆச்சுங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் செய்யற வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நார்மல் டேஸ்ல எப்பவுமே 5:30க்கு எந்திரிச்சிருவேன். இப்போ வந்து நான் சம்மர் அப்படிங்கிறதுனால 6:30க்கு தான் எந்திரிக்கிறேன். காலேஜுக்கு காலையில 7:00 போக தேவையில்ல. மதியத்துக்கு மேல போனா போதும். அதனால நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நான் எந்திரிக்கிறேன். இப்போ இந்த நேரத்துக்கும் வீட்ல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எந்திரிக்கிறதுக்கு ஒரு 8:30 ஆச்சும் ஆகுங்க. ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் நான் வந்து கோயிலுக்கும் போகணும். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பால்கனி வந்து ஆல்ரெடி நான் மாப் பண்ணிட்டேன். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற யூட்டிலிட்டிங்க. பசங்களுக்கு காலேஜோ, ஸ்கூலோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல் வேலையா எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? கிச்சன்ல தான் சமைக்கிற வேலையே பார்ப்போம். சமையல் பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் மத்த வேலைகள் பார்ப்போம். ஆனா எல்லாருக்கும் லீவு அப்படிங்கிறதுனால, நம்ம சீக்கிரமா சமைச்சு வச்சாலும், அவங்க சாப்பிடுறது என்னவோ 9:30, 10 ஆகுங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா, முதல்ல சமைக்கிற வேலைய பார்க்கறதில்ல. மத்த எல்லா வேலையுமே முதல்ல முடிச்சிருவேன். வீட்ல எல்லாருமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தூங்கி எந்திரிச்சுட்டாங்கன்னா, இதுக்கு அதுக்கும் ஓடாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி வேலைகள் நிச்சயமா நம்மளால பண்ணவே முடியாது. இன்னும் வீட்ல சின்ன சின்ன குட்டீஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாங்க. யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம வீட்டு வேலைய காலையில இப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரத்துல இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருங்க. ரெகுலராவே இந்த யூட்டிலிட்டிய டெய்லி மாப் பண்ணிடுவேங்க. ஏன்னா யூட்டிலிட்டி தான் துணி ஹேண்ட் வாஷ் பண்றது, வெங்காயம் கூட வச்சுக்கிறது, சிங்க்ல பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே பண்ணுவேன். அதனால இந்த இடம் எப்பவுமே சுத்தமா வச்சுப்பேன். சரி, 2வதா நான் பண்ற வேலைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாருமே இருக்கும்போது எல்லா வேலையுமே நமக்கு ப்ராப்பரா செய்யவே முடியாதுங்க. துவைச்சு காய போட்டது அப்படியே மடிச்சு வைக்காம ஒரு மூலையில கண்டிப்பா கிடக்கும். என் வீட்லயும் அப்படிதான். இந்த பெட் மேல எப்பவுமே துணி இருக்கும். டைம் கிடைக்கிறப்ப மடிச்சு வைப்பேன். பெட்ட கிளீன் பண்ணணும்னா, இந்த துணி இல்லாம இருந்தா தான் கிளீன் பண்ண முடியும். அதனால அடுத்ததா இந்த துணி எல்லாமே நான் மடிச்சு வச்சுருவேன். தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்கவங்க துணிய கொண்டு போய் அவங்கவங்க கப்போர்ட்ல வச்சுக்க சொல்லிடலாம். நமக்கும் வேலையும் மிச்சம் ஆகும். நம்ம ட்ரெஸ்ஸ நமக்கு டைம் கிடைக்கிறப்ப கொண்டு போய் வச்சுக்கலாம். வீட்ல இருக்கிற பசங்க சும்மா இருந்தா போதும், ஃபோன் எடுத்து தான் பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைய நம்ம பிராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும். நானும் அப்படிதான் துணிய மடிச்சு வைப்பேனே தவிர, எந்த துணியும் கொண்டு போய் நான் வைக்க மாட்டேன். சரி, துணிய அப்புறம் மடிச்சு வச்சுக்கலாமே, இதுல என்ன அவசரம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம துணிய மடிச்சு வைக்காம பெட்டையே நாசம் பண்ணி வச்சிருப்போம். இன்னும் தூங்கிட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சாங்கன்னா, அவங்க பங்குக்கு தேவையில்லாததெல்லாம் கொண்டு வந்து பெட் மேல போட்டு பெட்டையே நாசம் பண்ணிடுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பெட் மேல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு நான் வந்து பெட்ட கிளீன் பண்ணி விட்டுருவேங்க. 3வதா அங்கங்க இருக்கிற திங்ஸ முதல்ல எடுத்து வச்சு விட்டுருவேன். என் வீட்லன்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள், அதுக்கப்புறமா இந்த டேபிள். டைனிங் டேபிள் மேல ஹெல்மெட்டு, பேகு இதெல்லாம் இருக்கும். இந்த டேபிள் மேல காஸ்மெட்டிக் ஐட்டம் தான் நெறைய கிடக்கும். சின்ன சின்ன கிட்ஸ் இருக்கிற வீட்ல அந்தந்த இடத்துல நெறைய டாய்ஸ் கிடக்கும். நைட்ல விளையாடிட்டு அப்படி அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு படுத்துட்டு இருப்பாங்க. வீடு ஃபுல்லா அங்கங்க ஒண்ணு ஒண்ணு கிடக்குங்க. அதனால சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்ல டாய்ஸ் எடுத்து வைக்கவே நேரம் சரியா இருக்குங்க. நெறைய டாய்ஸ் இருக்கு. அதே மாதிரி எடுத்து வைக்கவும் இடம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டிமார்ட்ல லாண்ட்ரி பாஸ்கெட் கிடைக்குது. அந்த லாண்ட்ரி பாஸ்கெட்ட வாங்கி ஒரு கார்னர்ல வச்சு விட்டுட்டீங்கனாலே போதும். விளையாடி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அதுல போட்டு வச்சிட சொல்லிடுங்க. அப்ப வந்து வீடு நீட்டா இருக்கும். சரி, பசங்க செய்யலையா, காலையில நம்ம எந்திரிச்சோம்னாக்கா, மொத்த டாய்ஸயுமே தூக்கி அந்த லாண்ட்ரி பாஸ்கெட்ல போட்டு அப்படியே மூடியும் வச்சிரலாம். என் வீட்ல ஹெல்மெட்டும், பேகும் தாங்க எப்ப பார்த்தாலும் இந்த டைனிங் டேபிள் மேல இருக்கும். இப்ப சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா நமக்கு தான் டென்ஷன். அவங்களுக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்ல. நேரத்தோட எந்திரிக்கணும்னு இல்ல. அவங்களுக்கு எப்ப தோணுதோ அந்த டைம்க்கு எந்திரிப்பாங்க. அப்படியே எந்திரிச்சிட்டாலும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நமக்கு இந்த வேலை எல்லாமே சரியாவே செய்ய முடியாதுங்க. என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தப்போ அப்படிதான் சீக்கிரமாவே எந்திரிச்சிடுவேன். அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி வேலை எல்லாமே கிளீனா செஞ்சு முடிச்சிருவேன்.
அவங்க எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு டீ போட்டு குடுத்துட்டு, அப்படியே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்படி செய்யறதுனால கெஸ்ட் இருக்காங்களே அப்படிங்கிற டென்ஷனும் இல்ல. நம்ம வேலையும் டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸா பண்ண முடியுதுங்க. ஓரளவுக்கு துணி மடிச்சு வச்சேன். டைனிங் டேபிள், டீ டேபிள் இது மேல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சேன். மேல கொண்டு போக வேண்டிய துணி எல்லாமே ஸ்டேர்கேஸ்ல எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, இப்பவே வீடு பார்க்கறதுக்கு நீட்டா தெரியுது. இன்னும் வீடு கூட்டல, மாப் பண்ணல, பாத்திரம் தேய்க்கல. இவ்ளோ வேலை இருக்குங்க. இவ்ளோ வேலை செஞ்சதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோதான். நான் வந்து 6:30க்கு எந்திரிச்சேன். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7:00 ஆகியிருக்கு. அவ்வளோதாங்க. காலையில எந்திரிச்ச உடனே வேலையா டீ போட மாட்டேன். கொஞ்ச நேரம் வேலை செய்வேன். அந்த வேலை செஞ்ச பிறகு டயர்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா தான் நான் டீயே போடுவேன். சரி, வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் 1, 2 வேலை செய்ய மாட்டாங்களா? நம்மளே இவ்ளோ வேலை செஞ்சா எப்படி? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. வர்றவங்கள வேலை செய்யின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்க கிட்ட சின்ன சின்ன வேலைகள் சொல்லலாம். காய்கறி கட் பண்ணி குடுக்குறது, வெங்காயம் உரிச்சு குடுக்குறது, வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சர்வ் பண்றது, சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வைக்கிறது, சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கிச்சன்ல வைக்கிறது. இத தவிர மத்த வேலைகள் நிச்சயமா அவங்களுக்கு நம்மளால சொல்ல முடியாதுங்க. டீ வச்சுட்டு அப்படியே அந்த டைம்ல சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடு கூட்டுறதுக்காக வந்துட்டேன். சரி, வீட்ல கெஸ்ட் இருக்கும்போது அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரூம்ல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம வந்து நான் கிளீன் பண்ண மாட்டேன். ஹாலு, யூட்டிலிட்டி, கிச்சன் இது எல்லாமே கிளீன் பண்ணிப்பேன். அவங்க தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த ரூம மட்டும் கூட்டி, அந்த ரூம மட்டும் மாப் பண்ணி விட்டுருவேன். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு எந்த டிஃபன் ஐட்டமும் பண்ண மாட்டேன். ரைஸ் ஐட்டம் தான். ஒன் பாட் ரெசிபி அப்படி இல்லன்னா லெமன் ரைஸ், புளியோகரை இந்த மாதிரி தாங்க செய்வேன். இங்க என்னோட கன்னடா ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்லுவாங்க, ஃப்ரைடேல ரைஸ் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு. அது என்ன ரீசன் தெரியல. எனக்கும் ரொம்ப வேலை ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுனால பண்ணிடுவேன். நானும் என் பொண்ணு மட்டும் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, மதியத்துக்கு சேர்த்தும் அதையே வச்சு விட்டுருவேன். இன்னைக்கு அப்படிதான். ரொம்ப நாள் ஆச்சு லெமன் ரைஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு லெமன் ரைஸ் தாங்க பண்ண போறேன். லெமன் ரைஸ், புளியோகரை இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை. ஸ்டவ் கிட்டயே நின்னுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைஸ் வச்சு விட்டுட்டு மத்த வேலைய பார்க்கலாம். ரைஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் தாளிக்கிறது தாளிக்கலாம். பாதி வீடு மாப் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு டீயும் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம லெமன் ரைஸ் பண்றதுக்கு நான் வந்து அரிசியும் ஊற வைக்கணும். மாப் பண்ணிட்டு நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு வர்றதுக்குள்ள அரிசி ஊறிடும். அரிசி ஊறிடுச்சுன்னா அப்படியே கழுவி நம்ம வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே டீயும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சம்மர்ல காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே 1 கிளாஸ் மோர் குடிச்சிருவேன். இன்னைக்கு மோர் குடிக்கணுங்கிற மூடே இல்ல. டீ தான் குடிக்கணும் போல இருந்தது. அதனால இன்னைக்கு டீ வச்சு விட்டுருக்கேங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு, அப்படியே வந்து நான் மிச்சம் இருக்கிற வீட மாப் பண்ணி விட்டுட்டேன். நெறைய பேரு வீட்டு வேலை அதிகமா செஞ்சா கால் வலி வருதுன்னு சொல்றீங்க. சில பேருக்கு குதிக்கால் வலி இருக்கும். சில பேருக்கு கால்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே அப்படியே பயங்கரமா வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப்ல ஸ்லிப்பர்ஸ் கிடைக்குதுங்க. இத வாங்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீட்டு வேலை செய்யும்போது கால் வலி வரவே வராது. மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கால் வலிக்காக விக்கிறது தாங்க. இதுக்கு முன்னாடி என்னால 1/2 மணி நேரம் கன்டினியூஸா நின்னு வேலவே பார்க்க முடியாது. இப்ப இந்த ஒரு 3 வருஷமா நான் அந்த கால்ல ஸ்லிப்பர் போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கால் வலின்றது அந்த அளவுக்கு இல்லைங்க. பாத்திரம் தேய்ச்சு முடிச்சுட்டேன். இப்போ ஒரு 8 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்ளோ டைம் பார்க்கலான்னு வாங்க. கரெக்ட்டா 8 மணி. வீட்ல துணி மடிச்சு வச்சாச்சு, வீடு கூட்டியாச்சு, மாப் பண்ணியாச்சு, பாத்திரம் தேய்ச்சு முடிச்சாச்சு. டீயும் போட்டு குடிச்சுட்டேன். இப்போ ஊற வச்ச அரிசியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் என் வீட்ல எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். இப்போ வந்து குக்கர்ல தண்ணி அளந்து ஊத்தி நான் வந்து குக்கர ஸ்டவ்ல வச்சு விட்டுற போறேங்க. இந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணிக்கிறேன். சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால வீட்ல எல்லாருமே இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல அதிகமா சிங்க்ல கிளாஸு, பிளேட்டு, கரண்டிங்க, ஸ்பூனுங்க இதுதாங்க விழுந்து கிடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்த எல்லாமே தேய்ச்சு வச்சுருங்க. காலையில பெரிய பெரிய பாத்திரம் தேய்ச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு நான் வந்து சிங்க் வாஷ் பண்ணி விட்டுட்டனாலே போதும். கிச்சன் ஓரளவுக்கு கிளீன் ஆயிடும். இதே ஒன் பாட் ரெசிபியா இருந்தா முதல்ல குக்கர்ல சாதத்த தாளிச்சு விட்டுருவேன். அது விசில் வர்றதுக்குள்ள கிச்சன் கவுண்டர் டாப்ப நான் வந்து கிளீன் பண்ணிடுவேன். இவ்ளோ நேரம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கும்போது, நீங்க மட்டும் எதுக்கு தனியா வேலை செய்றீங்க? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. டெய்லி காலேஜுக்கு போறதுக்காக 6 மணிக்கு எந்திரிக்கிறா. அட்லீஸ்ட் லீவு நாள்லயாச்சும் நல்லா தூங்கட்டும்னு விட்டுருவேன். தூங்கி எந்திரிச்சாலும் அவளுக்குன்னு ஒரு சில வேலைகள் வச்சிருப்பேன். அந்த வேலைய எந்திரிச்ச உடனே செய்ய சொல்லிடுவேன். நைட்டு பாத்திரம் தேய்ச்சு வச்சேன். அந்த பாத்திரம் எல்லாமே காஞ்சி இருக்கு. என் பொண்ணு தூங்கி எந்திரிச்ச உடனே அதது அந்தந்த இடத்துல எடுத்து வைக்க வேண்டியது அவளோட வேலை. அதே மாதிரி துணிய மடிச்சு வச்சிருக்கேன். அந்த துணிய கொண்டு போய் வைக்கிற வேலையும் அவளோடது தாங்க. அது இல்லாம ஏதாவது தேவைப்பட்டா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து குடுக்க சொல்லிடுவேன். வாஷிங் மிஷின்ல துணி ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, அந்த துணி ஆன உடனே அந்த துணியெல்லாம் கொண்டு வந்து காய போடுற வேலையும் அவளுக்குன்னு அப்படியே வச்சு விட்டுருவேன். இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல உங்க கிட்ஸுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சின்ன சின்ன வேலைகள் குடுத்து அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க.
இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே குக்கர்லேருந்து விசிலும் வந்துருச்சு. அதே மாதிரி கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீடும் க்ளீன், கிச்சனும் க்ளீனுங்க. இப்ப நான் லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 லெமன் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்ல இப்போ 3 பேர் தான் இருக்கோம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு அப்படியே தோல் உரிக்காமயே எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி பொடியா எடுத்துக்கிட்டேன். பாருங்க மிக்ஸி ஜார்ல பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் இதை எல்லாத்தையும் போட்டு அப்படியே பல்ஸ் மோட்ல ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கிறேங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் தான் இந்த லெமன் ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கடுகு, சீரகம் வெடிச்ச உடனே நான் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே அப்படியே லெமன் ரைஸ்க்கு தேவையான மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிறது இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அரைச்சிட்டதுனால நம்ம வந்து இதுல பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ்க்கு உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா, வேர்க்கடலை கூட இதில சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கின உடனே தேவையான அளவுக்கு உப்பு, கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். நல்லா ஆறின பிறகு லெமன் ஜூஸ சேர்த்து விட்டுட்டேன். சாதம் நல்லா ஆறின பிறகு லெமன் ரைஸோட தொக்கு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. எப்பவுமே இந்த மாதிரி சாதம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா மசாலாவை எடுத்து வச்சுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சாப்பிட முடியாது. கடைசியா மசாலா பத்தல. அதனால இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வேர்க்கடலை வறுத்து வச்சிருந்ததும் இது கூடவே சேர்த்து விட்டுட்டேங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சு போட்டதுனால டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. சாதம் வச்சு விட்ட பிறகு கிச்சன் கிளீன் பண்ணிட்டேன். லெமன் ரைஸும் தாளிச்சு விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஓரளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 8:30 இருக்கும். நான் வந்து இப்போ குளிக்கிறதுக்காக போறேன். போகும்போதே ஸ்டேர்கேஸ்ல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் கொண்டு போயிட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின்ல என்னென்ன துணி போடணுமோ அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டும் வந்துட்டாங்க. சமையல் பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சவங்க பிரஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் போய் நேரா குளிச்சுட்டு வந்து பூஜை பண்றதுக்கு வந்துட்டேங்க. லஞ்ச் இன்னும் நான் பண்ணல. சிம்பிளா என் பொண்ண ஏதாவது லஞ்ச் செய்ய சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போறேங்க. இங்கிருந்து நான் ஒரு 10 மணிக்கு கோயிலுக்கு கிளம்புனா, மதியம் 1 மணி ஆகுங்க நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா கோயில் ரொம்ப தூரம். ஏற்கனவே ஒரு பிரார்த்தனை இருந்தது. 16 லெமன்ல விளக்கு போடுறதா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4 தீபம் தாங்க போட்டிருப்பேன். அதுக்குள்ள எனக்கு தல சுத்தல் வந்ததுனால, அத அப்படியே விட்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. அத கணக்குல எடுத்துக்காத. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்ப வந்து வாரம் வெள்ளிக்கிழமை போறேன். அதுவும் ராவு காலத்துல நான் வந்து லெமன் தீபம் போடுறேன். ஃபர்ஸ்ட்டு 1 லெமனு, அதுக்கப்புறமா ஒண்ணு ஒண்ணா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போணும். இந்த மாதிரி 16 வாரம் போடணுங்க. ஃபர்ஸ்ட்டு வாரம் 1 லெமன் கட் பண்ணோம்னா, நமக்கு 2 தீபம் வரும். இந்த மாதிரி வாரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். 16வது வாரம் நம்ம லெமன கட் பண்ணோம்னா, மொத்தம் 32 தீபம் வருங்க. இன்னைக்கு வேற சித்ரா பௌர்ணமி. நெறைய கூட்டம் இருக்கும். அதுவும் நான் போற கோயில்ல பார்த்தீங்கன்னா, லேடீஸோட கூட்டம் அலமோதுங்க. 10, 12 ராவு காலம். இந்த ராவு காலம் முடிஞ்சாலுமே விளக்கேத்துறவங்க இன்னும் கியூல ஒரு 1000 பேராச்சும் இருப்பாங்கங்க. பேக்ல லெமன கட் பண்றதுக்காக கத்தி, குங்குமம், மஞ்சள், கற்பூரம், கை துடைக்கிறதுக்காக துணி, குடிக்கிறதுக்காக தண்ணி, வாட்டர் பாட்டிலையும் புடிச்சு வச்சுக்கிட்டேன். லெமனும் பூவும் அங்கேயே கோவில் கிட்டயே வாங்கிப்போங்க. இன்னைக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அதனால 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஷேர் பண்ணி அப்படியே ஆட்டோல போலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃப்ரைடே கிட்டத்தட்ட எனக்கு 9 மணிக்குள்ள எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு. இதே வெள்ளிக்கிழமை இல்லாம இருந்திருந்தா, நான் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்திருக்காது. அந்த டைம்ல நான் வந்து சமையல் பண்ணி முடிச்சிருவேன். ரெகுலராவே சமையல் வேலைய முடிச்சுட்டு மத்த வேலைய பார்ப்பேன். இப்போ ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால வீட்டு வேலைய முதல்ல முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா சமையல் வேலை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.